ஹாய் கைஸ், வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்கிற ஒரு அட்டகாசமான ஆவக்காய் ஊறுகாய் தாங்க. இந்த ஊறுகாய் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. அடுத்த வருஷம் சீசன் மாங்காய் சீசன் வரும்போது அடுத்த நெக்ஸ்ட்டு ஊறுகாய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஆவக்காவை பொறுத்த வரைக்கும் ஆமாம் சேஃப்டியாக பாதுகாத்துக்கணுங்க. நம்ம ஏன்னா மாதவிடாய் காலத்துலலாம் தொடப்படாது, குளிக்காமல் தொடப்படாது. நீங்கள் வேணும்னா தனியாக ஒரு ஜாடியில் இல்லை பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக போட்டு வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா, அதை அடிக்கடி எடுத்து இது பண்ணாதீங்க. ஆனால் இப்போ நம்ம எப்படி போட போகிறோங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். நான் ஆவக்காய் மாங்காவை தாங்க வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி மேலே ஓடானது இருக்கணும். அந்த ஓடு இருக்கும்போது உங்களுக்கு மாங்காவானது கெட்டு போகாது ஊறுகாய். நீங்கள் இந்த மாதிரி நான் 1 கிலோ அளவுக்கு நான் மாங்காய் வாங்கியிருக்கேன். 4 டம்ளர் இருக்குங்க. இப்போ எனக்கு 6 டம்ளர்கிட்ட இருந்தது அந்த மாங்காவோட அளவு. அதுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன், 4 டம்ளர் அளவு சொல்கிறேன்லாம் கேட்டுக்கோங்க. 4 டம்ளர் மாங்காவுக்கு நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அதில் 4 டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. அரை கப்பு உப்பு போட்டுக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு மிளகாய்த்தூள், 100 கிராம் கடுகு, அப்புறம் மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய் 3/4 கப் அளவுக்கு. நான் எந்த கப்பு நீங்கள் எது எடுத்தாலும் சரி அதில் நீங்கள் இந்த அளவுக்கு போடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 1 கிலோ அளவுக்கு உள்ள அளவை நான் போட்டுடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் கடுகானதை வறுத்துட்ருக்கேன். வறுத்துட்டு பொடி பண்ணிவிடுங்க. வெந்தயம் ரொம்ப போட வேண்டாம். எனக்கு 6 டம்ளர் மாங்காய் இருந்ததுனால நான் 3/4 டம்ளர் அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். இப்போ கடுகையும் போட்டாச்சு. 3/4 கப் அளவுக்கு மிளகாய்த்தூளை நான் 1 கப்பாக போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு மாங்காய் நான் 2 டம்ளர் எனக்கு கூடுதலாக இருக்கிறதுனால கூட ஊட்டியிருக்கேன். நான் சொன்ன 4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயும் விட்டாச்சு. வெந்தயத்தூள் இப்போ தான் போடுறேன். வெந்தயப்பொடி வாசனைக்கு கொஞ்சமாக போடுங்க வெந்தயத்தூளை, ஏன்னா கசந்து போயிடும். அடுத்தது இந்த கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு பெருங்காயத்தூளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தினமும் இதே மாதிரி காலம்பரை குளிச்சுட்டு தான் நீங்கள் கிளறணும். குளிக்காமல் மாங்காவை தொடாதீங்க. தினமும் இது மாதிரி 3 நாள் 4 நாள் கிட்ட நம்ம இந்த மாங்காவானது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருங்க. நம்ம தினமும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டப்பாவோ இதில் கண்ணாடி பாட்டிலையோ எடுத்து வச்சுக்கோங்க. சில்வர் இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் ஓட்டை போட்டுரும் ஊறுகாவானது. பீங்கான், கண்ணாடி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன். நான் மாற்றிடுவேங்க, வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவேன். போட்டிருக்கிறது அப்படி உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ பீங்காஞ்சாடியில் தான் வைப்பேன். கொண்டக்கடலை தாங்க மெயினாக. ஆவக்கானாலே கொண்டக்கடலை மெயினாக இருக்கணும். கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் 2 நாள் ஊற வைங்க. நான் அது மாதிரி தான் ஊற வைக்க போகிறேன். சூப்பரான ஆவக்காய் ஊறுகாய் உடனே ரெடி ஆகிடும். பாருங்களேன், பார்க்கவே செம்மையாக இல்லை? உங்களுக்கே தோணல? கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. சீசன் கிடைக்கும் போது அது மாதிரிலாம் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மது வரைக்கும் டாடா.